அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு பெண் இறந்துடுறா. அந்த பெண்ணை கல்லறையில புதைக்கிறாங்க. ஆனா புதைச்சிட்டு வந்த பிறகு மறுநாள் போய் பாக்குறாங்க, அந்த கல்லறையில அந்த பணம் இல்ல. அந்த கல்லறை தோண்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். தாஜிர் அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவர் ஒரு அரண்மனையை வச்சிருக்காருன்னா பாத்துங்க, அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவருடைய மகள் நூர்ஜஹான் ரொம்ப அழகா இருப்பா. அதே நேரத்துல திமிரு அதிகம். அவளை சுத்தி எப்போதும் காவலர்கள் இருந்துட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பேரும் புகழும் அந்த ஊர் முழுவதும் பரவி இருக்கு. இப்ப தாஜிருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் நடந்துருக்கு. 10-20 கடைகளும் வச்சிருக்காரு. தாஜிருக்கு நூர்ஜஹான் ரொம்ப செல்ல பிள்ளை. ஏன்னா நீண்ட காலமா அவர் குழந்தையே இல்லாம ஒரு குழந்தை பிறந்ததுதான் இந்த நூர்ஜஹான். அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அவ்வளவு செல்லமா வளர்த்திருக்காரு. இந்த குழந்தை தான் உலகமே அப்படின்னு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன வழி கூட அந்த குழந்தைக்கு தெரியாத அவங்க வளர்க்குறாங்க. நூர்ஜஹான் என்னெல்லாம் கேட்கிறாளோ அதை அத்தனையுமே வாங்கி கொடுத்திருக்காரு தாஜிர். அவ கேட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்கி தராம இருந்தது இல்ல. அந்த அளவுக்கு செல்லம். அது மட்டும் இல்லாம அவளை சுத்தி காவலர்கள் எப்போதுமே இருப்பாங்க. இப்ப தாஜிரோட மகள் நூர்ஜஹான் எங்க போனாலும் அவளுடைய குதிரையிலேயே பயணம் செஞ்சுட்டு இருப்பா. இப்ப அவ போயிட்டு இருக்கும் போது அவளை கண்டா எல்லோரும் தலையை கீழே கும்பிட்டுக்கணும். இப்போ ஒரு நாள் அவ போயிட்டு இருக்கா, பின்னாடி காவலர்கள் வந்திருக்காங்க. இப்ப எதிர்த்த மாதிரி ஒரு பெரியவர் வர்றாரு. அந்த பெரியவர் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கல அப்படின்னு பாக்குறாரு. ஆனா நூர்ஜஹான் பயங்கரமா கோவப்படுறா. என்ன ஏன் அப்படி பார்த்த? அவளுக்கு கேள்வியா தெரியுதா? எல்லோருமே என்ன பார்த்தா தலை குனிவாங்க, நீ எப்படி இப்படி பார்த்த அப்படின்னு அவ கேட்கிறா. இல்லம்மா, நான் சும்மா தான் பார்த்தேன், நான் ஒரு தவறான நோக்கத்துக்காக நான் பார்க்கல அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனாலும் அவ பயங்கரமா கோவப்படுறா. அவருடைய காவலர்கள் கூப்பிட்டு நான் யாருன்னு நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு நவுறா. நேரத்துல அவருடைய காவலர்கள் அவரை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு அடிக்கிறாங்க. அவருடைய காலும் முறியுது. இப்ப அவருடைய மகன் அங்க வரான். எதுக்காக என்னுடைய அப்பாவை இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கறாங்க. இப்பதான் காவலர்கள் சொல்றாங்க நூர்ஜஹான் வந்தாங்க, ஆனாலும் நூர்ஜஹானுக்கு மரியாதை கொடுக்காம இவர் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல இவ்வளவு திமிர் இருக்க கூடாது, ஒரு மனிதன் சுதந்திரம் பார்க்க விட கூடாது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனாலும் அந்த காவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இது சலிப்பதான் இருக்கு, வேற வழியில அவங்க சொல்றதை நான் கேட்டுதான் ஆகணும். அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரர், அவங்க நினைச்சதுதான் இங்க சட்டம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவருடைய பேரு உமர். அந்த பெண்ணுக்கு எப்படியாவது பாடம் போட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப அவருடைய அப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுல வச்சு மருத்துவம் பார்க்கறாரு. காலம் முறிஞ்சதுக்கு கட்டு கட்டுறாரு. இப்ப அந்த இரவு வீட்டை விட்டு வெளில வராரு. நேரா நூர்ஜஹான் இருக்கிற அந்த வீட்டுக்கு வராரு. யாருக்கும் தெரியாம நூர்ஜஹான் அறைக்கு நுழைகிறாரு. அங்க பாக்குறாரு நூர்ஜஹான் அழகா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அழகா இருக்கா, அதை மெய் மறந்து பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே பாம்பு ஒண்ணு அவளை கடிச்சிருது. உமரும் அங்கிருந்து வெளில வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப மரம் விடியுது. விடிஞ்ச பிறகு தாஜிர் உட்கார்ந்து இருக்காரு. தாஜிரிடம் 4 காவலர்கள் ஓடி வராங்க. இது போல உன்னுடைய பொண்ணு நூர்ஜஹான் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கிடக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு நூர்ஜஹான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வர்றாங்க, மருத்துவர்கிட்ட வர்றாங்க. ஆனா மருத்துவர் சொல்றாரு ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. எல்லோரும் சோகமா வராங்க. தாஜரோட மனைவியும் அந்த மரண செய்தியை தாங்க முடியாம அழுகுறாங்க. மனைவியும் அழ ஆரம்பிக்கிறான். பைத்தியக்காரங்க போல மகளுக்காக அழ ஆரம்பிக்கிறாங்க. நூர்ஜஹானுடைய உடல் அனைத்தும் நீல நிறமா மாறிடுச்சு. அதே நேரத்துல நூர்ஜஹான் படுக்கையில அசையாம அப்படி படுத்திருக்காரு. இப்ப தொழிலதிபரும் அவரோட மனைவியும் இந்த உண்மையை பொறுத்துக்கொள்ள முடியாம அழுகுறாங்க. அந்த நகரம் முழுவதும் அமைதி பரவுது. மிகவும் விலையுயர்ந்த மிகப்பெரிய ஒரு கல்லறைய வடிவமைக்கிறாங்க. மகளை அதுல புதைக்கிறாங்க. அவர் விருப்பத்துக்கு முன்னாடி அமைதியாயிட்டாரு. ஆனா அவங்களுடைய இதயத்துக்கு பொறுமை இல்லை. நூர்ஜஹானை அடக்கம் செஞ்ச பிறகு தாஜிர் அவருடைய கல்லறையில நீண்ட நேரம் அழுது புலம்பிட்டு இருந்தாரு. அவருடைய குடும்பத்தினரும் அழுகுறாங்க. தாஜிர் இரவு முழுவதும் அழுதுட்டே உட்கார்ந்திருக்காரு. அவரால் தூங்கவே முடியல. ஆனாலும் இதயம் துக்கத்தால நிறைஞ்சிருக்கு. இப்ப நூர்ஜஹானை கல்லறையில போய் அடக்கம் பண்றாங்க. இப்ப அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. எல்லோருமே சோகம் தனியாம உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப மறுநாள் ஒரு காவலர் ஓடி வராரு. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் இது போல நூர்ஜஹானோட சமாதிக்கு போனேன். அங்க போயிட்டு பூக்கள் எல்லாம் வைக்கிறதுக்காக அங்க போயிருந்தேன். ஆனா கல்லறை தோண்டப்பட்டிருக்கு. கல்லறை உள்ள வெறும் பாம்பும் தேயிலும் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு தாஜிர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, உண்மைதான். இது போல கல்லறையில நூர்ஜஹான் இல்லைன்னு சொன்னவர் அவர் பயங்கரமா கோபம் நேரா வந்து பாக்குறாரு. அதே போல அந்த இடத்துல கல்லறை தோண்டப்பட்டிருக்கு. இப்ப அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. எல்லா இடத்துலயும் தேட சொல்றாரு. எல்லாத்தையுமே கேட்கிறாரு. இது போல நூர்ஜஹானை பாத்தீங்களா, நூர்ஜஹானை யார் இருந்து எடுத்தது தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த ஊர் முழுவதும் யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவரு மேலும் யார் தன்னுடைய மகள் நூர்ஜஹான் உடலை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பொற்காசுகளும் சன்மானமும் அளிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லோருமே நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நூர்ஜஹான் ஒரு தனியார்
கரையில வந்திருக்கா. அது வேற யாரும் இல்ல, உமர் தான் அவருடைய உடலை எடுத்துட்டு போனது. இப்ப அவ படுத்திருக்கா. இப்ப மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறா. இப்ப எழுந்திரிச்சு பார்த்த பிறகு முன்னாடி உமர் நிக்கிறாரு. நீ யார் அப்படின்னு கேட்டு அலறா, அதிர்ச்சி ஆவரா. அப்பதான் உமர் சொல்றான், நீ ஏற்கனவே நீ இறந்துட்ட, உனது உடலை இந்த ஊர் முழுதும் தேடுறாங்க அப்படின்னு உமர் சொல்றான். இதை கேட்டு நான் தான் உயிரோட இருக்கேனே, என்ன எதுக்கு தேடணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா, இப்ப நீ இறந்துட்ட, நீ இறந்து போன உடலை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன நடந்தது, உண்மையை சொல்லுங்க, நான் ஏன் இங்க வந்தேன் அப்படின்னு அவர் கேட்கிறா. அப்பதான் சொல்றாரு, இது போல நீ என்னுடைய அப்பாவை அவமானப்படுத்தின, அதுக்கு பழிவாங்க தான் நான் அன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன். அப்ப மந்திரத்தின் மூலமா உன்னை வந்து சாவடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு திரும்ப கலரில இருந்து அடிச்சாங்க, பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு எல்லோரும் நம்பினாங்க. இப்ப திரும்பவும் மந்திரத்தின் மூலமா இப்ப உன்னை உயிர்ப்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவ கோவப்படுறா. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னுடைய அப்பாவிட சிக்கினா உன்னை கொன்றுவார் அப்படின்னு அவர் சொல்றா. இன்னும் அவன் திமிரு அடங்கல, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுறான். இப்ப வெளில போய் பாக்குறான். இப்ப நிறைய பேரு நூர்ஜஹானுடைய உடலை தேடிட்டு தான் இருந்திருக்காங்க. ஊருக்கு ஊரு இதுதான் பேச்சு, வேற பேச்சே இல்ல. ஆனாலும் அவளுடைய உடல் கிடைக்கல. எல்லோருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இப்ப திரும்பவும் நூர்ஜஹானுடைய அப்பாவிடம் தாஜிரிடம் திரும்ப வந்து மக்கள் சொல்றாங்க, இது போல நூர்ஜஹானுடைய உடல் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மேலும் 10,000 பொற்காசு அவர் அறிவிக்கிறாரு. இப்ப திரும்பவும் மக்கள் படையெடுத்து எல்லா இடங்களையும் இண்டுடுக்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நூர்ஜஹான் இருக்கிறதோ தண்ணி காட்டுல ஒரு வீட்டுல வந்து இருக்கிறா. இப்ப திரும்பவும் 4 நாள் கழிச்சு திரும்பவும் நூர்ஜஹானை உமர் போய் பாக்குறாரு. என்ன ஏன் இங்க அடைச்சு வச்சிருக்க, நான் எங்க இருக்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியல, தயவு செய்து நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா என்னுடைய அப்பாவிடம் நான் உயிரோடு இருக்கிறதையாவது நீ சொல்லு அப்படின்னும் அவ கெஞ்சிரா. இப்பதான் உமர் உணர்றாரு, சரி கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய தவற உணர்ந்துட்டேன், என்னுடைய அப்பாவிடம் நீ எப்ப மன்னிப்பு கேட்கிறியோ அப்பதான் நான் உன்னுடைய அப்பாவிடம் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப திரும்பவும் சொல்றா, உன்னுடைய அப்பாவிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு தான், நான் ஆணவத்தால நான் அலைஞ்சிட்டு இருந்தது உண்மைதான், இதுக்கு மேல அந்த ஆணவம் என்னிடம் இருக்காது, நான் எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன், தயவு செய்து நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு எனது அப்பாவிடம் சொல்லு, அது மட்டும் எனக்கு போதும், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப இதை கேட்டு உமரும் சரி இங்க இருந்து நீ கிளம்பு, இதுக்கு மேல நான் உன்னுடைய அப்பாவிடம் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு நூர்ஜஹானுக்கு ஆச்சரியம். உடனடியா அவளும் கிளம்புறா. இப்ப அவங்க 2 பேருமே குதிரையில வந்து போறாங்க. இப்ப போயிட்டு ஊர் ஓரத்துல இறக்கிடுறான். நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். உமர் என்ன சொல்றானா, நான் உன்னை எப்ப பார்த்தனோ அப்பையிலேருந்து நான் உன்னை காதலிக்கிறேன், உனக்கு விருப்பம்னா என்னடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உமரோ அப்படியே போயிடுறான். இப்ப நேரா தாஜருடைய ஹாலுக்கு மாளிகைக்கு நூர்ஜஹான் போறா. நூர்ஜஹானை பார்த்துட்டு எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எப்படிமா நீ வந்த அப்படின்னு அவருடைய அப்பா வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாரு. எங்கம்மா இருந்த, என்னம்மா ஆச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் நூர்ஜஹான் நடந்த விஷயத்த சொல்றா. அதாவது உமர்ன்றவரு என்னை வந்து காப்பாத்தி கொண்டு போனாரு, அவர் தான் என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். உமரை உடனே வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப நூர்ஜஹான் திரும்ப வந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் வேகமா பரவ ஆரம்பிக்குது. இப்படியான ஒரு அதிசய நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னும் எல்லோரும் பேசிக்கிறாங்க. இப்ப உமரிடம் உன்னை உடனே தாஜிர் அழைச்சிட்டு வர சொல்றாரு அப்படின்னு அவரிடம் சொல்றாங்க. இப்ப உமர் என்ன நினைக்கிறானா, நூர்ஜஹான் உண்மையை சொல்லிட்டா, நம்மளை தண்டிக்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு வர சொல்றாங்க பிறகு அப்படின்ட்டு அவர் போறாரு. இப்ப அங்க போன பிறகு தாஜிர் தனது மகளை காப்பாத்தினதுக்கு மிக்க நன்றி அப்படின்னும் உனக்கு ஏராளமான பொற்காசுகள் நான் தரேன் அப்படின்னு அவனிடம் வாரி வழங்குறாரு. இப்பதான் தாஜிரோட மகள் நான் அவரை திருமணம் செய்ய நினைக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றா. சரி அப்படின்னு தாஜிரும் பேசி இப்ப உமருக்கும் நூர்ஜஹானுக்கும் திருமணம் நடத்திக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, சந்தோஷமா வாக்கி நடத்துறாங்க. அவளுடைய திமிரு ஆணவம் அனைத்துமே இறங்கிச்சு. இப்ப அவன் சொல்றா, என்னுடைய திமிரு ஆணவத்தெல்லாம் நீ தான் அழிச்ச, ஒருவேளை நீ அப்படி செய்யல அப்படின்னா இன்னமும் நான் அப்படிதான் இருந்திருப்பேன், இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அவ சொல்றா. சொல்லிட்டு அழுதுட்டு மன்னிப்பு கேட்கிறா. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.